الحمد لله حق حمده، والصلاة والسلام على خير خلقه وآله وصحبه وبعده. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فأقم وجهك للدين حنيفا فطرة الله التي فطر الناس عليها لا تبديل لخلق الله، ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون. منيبين إليه واتقوه وأقيموا الصلاة وآتوا الزكاة ولا تكونوا من المشركين من الذين فرقوا دينهم وكانوا شيعا كل حزب بما لديهم فرحون. بالسند المتصل مني إلى الإمام البخاري أمير المؤمنين في الحديث قال: حدثنا عبد الله بن مسلمة القعنبي عن مالك عن أبي الزناد عن الأعرج عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الصيام جنة فلا يرفض ولا يجهل، وإن امرأ قاتله أو شاتمه فليقل إني صائم، يقول ذلك مرتين. والذي نفسي بيده لخلوف فم الصائم أطيب عند الله من ريح المسك، يترك طعامه وشرابه وشهوته من أجلي، الصيام لي وأنا أجزي به، والحسنة بعشر أمثالها. أخرجه الإمام البخاري في صحيحه. புண்ணியம் பூக்கும் புனித ரமலான் மாதத்தை எதிர்பார்த்த நிலையில் அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுக்கு விருப்பமான குர்ஆனுடைய ஹதீஸுடைய விடயங்களை செவி மடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். ஈமானுக்கு எதிரான பல சதி வலைகள் நிறைந்த இந்த காலத்தில், ஈமானுக்கு எதிரான கஷ்டமான இந்த சூழ்நிலையான காலத்தில் அல்லாஹு தஆலாவுடைய தீனை நாங்கள் பாதுகாப்போம். நாங்கள் முஸ்லிம்கள் எங்களுடைய வாழ்க்கை ஷரியத் பிரகாரம், குர்ஆனின் பிரகாரம், ஹதீஸின் பிரகாரம் அமையத்தான் வேணும் என்ற ஒரு வைராக்கியத்தின் கீழ் அல்லாஹுடைய மாளிகையில் அமரக்கூடிய பாக்கியத்தை எங்களை தந்திருக்கிறார். நமது உள்ளங்களை முதன்மையாக இந்த தீனுக்கு சுத்தமானதாக, அடிபணியக்கூடியதாக அமைப்பது மிகப்பெரிய முக்கியமான விடயமாக இருக்கிறது. உலகத்திலே முதலாவது அல்லாஹ்விடத்தில் உள்ள விடயம் ஒரு மூமின் உள்ளத்திலே தோன்றக்கூடிய நியத்துக்கள். எங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த தீன் எங்களுக்கு சுத்தமானது, எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, எங்களுடைய வாழ்க்கையில் நலவுகளை தரக்கூடியது, இதுதான் எங்களுக்கு வெற்றியானது, இதிலேதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய சுபிட்சம், சந்தோஷம் இருக்கின்றது என்ற உணர்வு எங்கள் உள்ளங்களிலே முதலாவது ஏற்பட வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றார். நேரத்துக்கு ஏற்ற, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற நமது நிலைகள் மாறுவென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது நிஃபாக்குடைய நயவஞ்சத்தனமாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா
முனாஃபிகீன்களுடைய செயற்பாடுகளை சொல்லும் பொழுது وَإِذَا دُعُوا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ لِيَحْكُمَ بَيْنَهُمْ إِذَا قَوْمٌ مِّنْهُمْ مُعْرِضُونَ அல்லாஹ்வின் பக்கமாக, குர்ஆனின் பக்கமாக, ஹதீஸின் பக்கமாக உங்களுடைய தீர்ப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விடயத்துக்குரிய ட்ரீட்மெண்ட், அதற்கான சரியான நிவாரணம், தீர்மானத்தை நீங்கள் தீர் மூலமாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அழைக்கப்படுமையானால், ஒரு முனாஃபிக்காக உள்ள உள்ளம், இந்த வீணிலே சந்தேகத்தில் உள்ள உள்ளம், இந்த குர்ஆனிலே நம்பிக்கை இல்லாத உள்ளம் அதை புறக்கணிக்கும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு யூதர பெண்ணும் ஆணும் திருமணம் முடித்ததற்கு பின்னால் தவறான முறையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. எந்த மார்க்கத்திலே விடயங்களும் நபிக்கு பின்னால் செல்லுபடியாக முடியாது. ரசூலுல்லாஹுடைய இந்த தீனுல் இஸ்லாம் எதை சொல்கிறதோ அதைத்தான் அந்த காலத்திலே வாழக்கூடியவர்கள், அவர்கள் எந்த பரம்பரையை சார்ந்தவராக இருந்தாலும், அவர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பமாக இருந்தாலும் அதைத்தான் அவர் பின்பற்ற வேண்டும். இப்பொழுது இந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பெண்கள் ஆண்கள் 2 பேருக்கும் விபச்சாரம் செய்ததற்காக கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் தவறாக நடந்தால், விபச்சாரம் செய்தால் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் குடும்பத்திலே உயர்ந்த குடும்பமாக இருந்தார்கள். அவருடைய கௌரவத்தை தீனுக்கு முன்னால் முன்வைத்தார்கள். தீனை பிற்போட முயற்சி எடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக நான் இருக்கும் காலமெல்லாம் இந்த விடயத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அதை உனக்கு பாதகமாக இருக்கலாம், உனக்கு சாதகமாக இருக்கலாம், இந்த விடயத்திலே நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இப்பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உங்களுடைய தௌராத்திலே, உங்களுடைய ஏட்டிலே அந்த அத்தியாயங்கள் எப்படி இருக்கிறது? விபச்சாரம், கல்யாணம் முடித்த விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கான தண்டனை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே அங்கே உள்ள பாதிரியை ரசூலுல்லாஹ் அழைப்பித்தார்கள். அந்த அத்தியாயங்களை வாசிக்கும்படியாக சொன்னார்கள். அவருடைய கள்ளத்தனத்தை பாருங்கள். அத்தியாயங்களை வாசிக் கொண்டே வருகிறார். கல்யாணம் முடித்த ஆணும் பெண்ணும் அல்லாஹுக்கு மாற்றமாக விபச்சாரத்தில் ஈடுபட்டால் எப்பொழுதும் அவர்களை கல்லறிந்துதான் கொள்ள வேண்டும் என்ற அத்தியாயத்தில் அந்த இடத்துக்கு வந்தவுடனே தன்னுடைய விரலை அதிலே வைத்து மறைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய கரத்தை உயர்த்துவாயாக, உன்னுடைய கரத்தை நீ உயர்த்து, நீ கையினால் மறைத்த அந்த பகுதியை வாசி பார்க்கலாம். அங்கே பார்த்தால் அந்த அத்தியாயம் அவ்வாறுதான் சொல்கிறது. சொன்னார்கள், அல்லாஹுக்கு எல்லா புகழும், என்னுடைய ஹயாத்தில நான் இந்த செயலை, இந்த கட்டளையை, இந்த தீனை அல்லாஹ் எனக்கு நிரூபிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தானே, எனவே இந்த ஆணையும் பெண்ணையும் கூட்டி சென்று கல்லால் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மேலான தாய்மார்களே, அன்பார்ந்த பெரியார்களே, சோதர்களே, எங்களுடைய தீன் எங்களுக்கு சுத்தமானது. எங்களுடைய